நாம தொகைநிலை தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைய வகுப்புல பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், வினைத்தொகை பார்த்துட்டோம், ஓமை தொகை பார்த்துட்டோம், உண்மை தொகை பார்த்துட்டோம். இது 6 வகைப்படுது தொகைநிலை தொடர். அதுல மொத்தம் 4 பார்த்துட்டோம். இன்னும் பார்க்காத பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகையும் அன்மொழி தொகையும். அப்போ 2 வார்த்தைக்கு இடையே உறுப்புகள் மறைஞ்சு வரணும். வேற்றுமை தொகையில வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே மறைஞ்சு வந்தது. உவமை தொகையில போல போன்ற மறைஞ்சு வந்துச்சு. வினை தொகையில காலம் மறைஞ்சு வந்தது. உண்மை தொகையில மறைஞ்சு வந்தது. அப்ப பண்பு தொகை அப்படி நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மை ஆகிய ஆன அப்படிங்கிற உறுப்புகள் மறைஞ்சு வரணும். 2 சொற்களுக்கு இடையே மை ஆகிய ஆன அப்படிங்கிற உறுப்புகள் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதற்கு பெயர் தான் பண்பு தொகை. நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ செம்மொழின்னு சொல்லும் போது அதை விரிச்சு பார்க்கும்போது செம்மையாகிய மொழி அப்படின்னு சொல்லி வரும். செம்மையாகிய மொழியில ஆகியங்கிறது வெளிப்படையா வருது. ஆனா செம்மொழியில ஆகிய அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. அப்போ ஆகியங்கிறது மறைஞ்சு வரனால இது பண்பு தொகை. அப்போ ஆகிய ஆன அப்படின்னா மறைஞ்சு வரணும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பசுந்தமிழ். அப்ப பசுந்தமிழ்ல பசுமையாகிய தமிழ், பசுமையான தமிழ், அதுல மை ஆகிய இதெல்லாம் மறைஞ்சு வருது. அப்போ இந்த மாதிரி மை ஆகிய ஆன ஆகிய 3 உறுப்புகள் எங்க மறைஞ்சு வருதோ அதற்கு பெயர் தான் பண்பு தொகை. 5 பிரிவுகள் பார்த்தாச்சு தொகைநிலை தொடர்ல. இப்ப 6வது பிரிவா பார்த்தோம் அப்படின்னா அன்மொழி தொகை. அன்மொழி அப்படின்னா அல்லாத மொழிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அல்லாத மொழிகள். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்ட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வகுப்புக்கு விரிச்சு போய் பார்க்கலாம். பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது இதற்கான எடுத்துக்காட்டு. பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது அன்மொழி தொகையில எடுத்துக்காட்டாக இதை நாம வைக்கலாம். இந்த பொற் அப்படிங்கிறது பொன்னை குறிக்குது, தங்கத்தை குறிக்கும். இந்த தொடி அப்படிங்கிறது வளையலை குறிக்குது. இத நாம வெளிப்படையா பிரித்து பார்த்தோம் அப்படின்னா தங்கம் வளையல் வந்தால் அப்படின்னு தனித்தனி வார்த்தைகளா சொற்களா நமக்கு கிடைக்குது. இந்த தனித்தனி சொற்களை சேர்க்கும் போது நமக்கு ஒரு முழுமையான வாக்கியம் கிடைக்கல. தங்கம் வளையல் வந்தால் அப்படின்னு சொல்லி நமக்கு வராது. அப்ப மேற்கொண்டு நமது கற்பனையை புகுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக நீளமான ஒரு வாக்கியமே நமக்கு கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி மயில் போல அழகாக நடந்து வந்தால் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அப்போ தங்க வளையலை, தங்கத்தை இந்த வளையலை 2 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தங்க வளையலை. அப்ப தங்க வளையலை வந்துருச்சுது. வந்தால் எப்படி வரும்? அப்ப அத ஒரு பெண் யாரோ வந்திருக்கா, அப்ப ஒருத்தி வந்தால் அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப தங்க வளையலை பெண் ஒருத்தி வந்தால் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் வாக்கியம் நமக்கு முழுமை பெறல. அப்போ தங்க வளையலை அணிந்த வளையலை அணிய முடியும். அப்போ தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி வந்தால் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னுமே நம்ம என்ன கற்பனையை புகுத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த வாக்கியத்தை இன்னும் அதிகமான சொற்களை போட்டு நிரப்பலாம். அப்போ தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி, பெண் ஒருத்தி வந்தால விட்டுருங்க, அது கடைசியா பார்த்துக்கலாம். தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி அழகாக வந்தால் அப்படி நம்ம சொல்லி போடலாம் இந்த இடத்துல. அப்ப தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி அழகாக வந்தால் இப்ப ஓரளவு நமக்கு வந்துருச்சு. இந்த அழகாக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சொற்களை சேர்க்கலாம். எதை போல அழகாக வந்தால்? மயில் போல அழகாக வந்தால். சரி, அப்ப இன்னும் நம்ம சேர்க்கலாம். அப்ப தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி மயில் போல அழகாக வந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அழகாக நடந்து வந்தாலும் கூட இன்னும் நம்ம போட்டுக்கலாம். அப்ப தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி அழகாக மயில் போல நடந்து வந்தால். இந்த இடத்துல பார்க்கும்போது இன்னுமே வாக்கியம் நமக்கு முழுமை இன்னும் அதிகமான வார்த்தைகள் சேர்க்க சேர்க்க இந்த வாக்கியம் 2 அல்லது 3 கூட தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். நமது கற்பனை தான் இந்த இடத்துல. அப்ப தங்க வளையலை அணிந்த பெண் ஒருத்தி அழகாக மயில் போல நடந்து வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த இடத்துல முடிக்கலாம். நம்ம இந்த வாக்கியத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அப்ப தங்க வளையல் வந்தால் இது மட்டும்தான் நமக்கு இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல தங்க வளையலை, தங்க வளையலைன்னு சொல்லும் போது ஐ அப்படிங்கிற
இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதே போல மயில் போல, போலங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு, ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அதே இரண்டு வார்த்தை தான். வீடு கட்டினான், அவன் எழுதினான், எப்படி இரண்டு வார்த்தைகளோ அதுல உருபுகள் மட்டும்தான் மறைஞ்சு வந்தது. ஆனா இங்கேயும் அதே இரண்டு வார்த்தைகள் தான். ஆனா இங்க உருபுகளோடு வேறு பல சொற்களும் மறைஞ்சு வருது. இந்த மாதிரி உருபுகளும் பல சொற்களும் எங்க மறைஞ்சு வருதோ அதற்கு பெயர் தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி.